Now I welcome our students to give AI skit. இன்று உலகில் பார்க்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் நுண்ணறிவு சாதன போட்டி பெரிய அளவில் நடந்து வருகிறது. அமெரிக்காவில் ஓப்பன் ஏஐ, கூகுள் ஏஐ, டீப் மைண்ட் போல தற்சமயம் அதிபராக வந்துள்ள ட்ரம்ப் அவர்கள் 5 லட்சம் கோடி மதிப்பீட்டில் ஸ்டார்கெட் என்னும் நிறுவனத்தை துவங்க ஏற்பாடு செய்த வேளையில் சீனாவில் வெறும் 51 கோடி ரூபாய் செலவில் டீப்சீக் என்னும் நிறுவனத்தை பிரமாதமாக துவங்கியுள்ளனர். நுண்ணறிவு சாதனம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் மிகச்சிறப்பான பதில் தருமாம். நாளைக்கு மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதால் இதை வளர்த்து உருவாக்குவதில் மிகப்பெரிய போட்டி நிலவி வருகிறது. நீங்கள் என்னடா கோடிக்கணக்கில் செலவு செய்து கண்டுபிடிப்பது? நாங்கள் வெறும் 5 ரூபாய் வழியில் சிடி என்ற பெண்ணை உருவாக்கியுள்ளோம் என்கிறார்கள் டிகே மாணவ செல்வங்கள். வாருங்கள், கேளுங்கள். 5 ரூபாய் வழி சிடி உங்களுக்கு எல்லாம் கேள்விகளுக்கும் உடனடியாக பதில் தரும். கவலைப்படாமல் கேளுங்கள். கேள்வி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. இது நுண்ணறிவு என்ன பகுதியில் மட்டுமே செயல்படும். கிளாஸ் பாடத்தை கவனிக்க முடியல, தூக்கம் தான் வருது, என்ன செய்வது? சாத்தை குறை சரியாகிவிடும். டீச்சர் சொல்லி தருவது புரியவே மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு மட்டும் எப்படி புரியுதுன்னு தெரியல. மற்றவங்க வகுப்பை கவனிக்கிறாங்க, நீ மற்றவங்களை கவனிக்கிற. ஒரு சில மாணவர்களுக்கு எவ்வளவு சொல்லி தந்தாலும் புரியல, இல்லைன்னா மறந்துடுறாங்களே, என்ன செய்யலாம்? அப்படியே விட்டுடுங்க, நாளைக்கு மினிஸ்டரா வந்துடுவான். சில பேர் ஃபீஸை ஒழுங்காக கட்ட மாட்டேங்கிறாங்க, என்ன செய்யலாம்? என்னது, ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பில்லுக்கு பணம் தரலையா? என்ன கொடுமை சாமி. இந்த வருஷம் பாஸ் பண்ணிடுவோனா? டேய் லூசு, 5வது வரைக்கும் ஃபெயில் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு இருக்கு தெரியுமா? வர வருஷம் 6ஆம் கிளாஸ் டிகேவியில் வருமா? வரும், எப்படி ஆனாலும் வரும். இந்த முறை போய்க்காது. வீட்டில் எப்பவும் பண கஷ்டம், எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க, என்ன செய்வது? தேவைக்கு மட்டும் ஆசைப்படு, உலகம் ஒரு நாள் உன் கையில் விழும். என் சகமானவி பேனாவை அவளுக்கு தெரியாமல் எடுத்துட்டேன், என்ன செய்வது? நிதி அமைச்சராகும் தகுதி வந்து கொண்டிருக்கிறது. கல்லூரியில் படிக்கிற எங்கள் அக்காவுக்கு அரசு 1000 தருது. 1000 மேக்கப்கே செலவு செய்கிறா. எனக்கு 10 ரூபா கூட தர மாட்டேன்றா. ஆஹா, மிக அருமையான திட்டம். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் இல்லை என்பது இப்போதாவது புரிகிறதா? வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். இதன் பொருள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். கவலை இல்லாமல் வாழ முடியுமா? கஷ்டப்படாமல் நீ பிறந்திருக்க முடியுமா? சந்தோஷமாக இருக்க என்ன செய்வது? மனதை திறந்து வை, வர்றது வரட்டும், போவது போகட்டும், புன்னகை நிரந்தரமாகும். வெற்றிக்கு இலக்கு உண்டா? கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு வாழ பழக. வெற்றி தாரக மந்திரம் இது. படிக்கிறது கஷ்டமா இருக்கு, படிச்சா வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சா பொண்ணு கிடைக்கல, பொண்ணு கிடைச்சா பணம் போதுல, ஏதாவது வழி சொல்லு. ஒரே ஒரு வழிதான், உடனே தத்தனுள்ள ஒரு ஆஸ்மித்த கட்டு. படிப்பு இல்லாமல் எல்லாம் கிடைக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வாழணுமா? ஏன் தனியாக வாழ முடியாதா? தாராளமாக முடியும். வீட்டு 4 பக்கமும் கோத்ரேஜ் போட்டுக்கிட்டு வெளியே வராமல் வேலை பழகு. தண்ணீரோடனா அது ஆறு, தண்ணீர் நீனா அது குளம், தண்ணீர் தேங்கினா அது குட்டை, தண்ணீர் நிரந்தரமாக தேங்கினா அது சாக்கடை. ஆறாக இருக்க வேண்டும், சாக்கடையாக மாறக்கூடாது. நன்றி.